பேய், ஆவி, பூதம் இது எல்லாம் பாலடைஞ்ச வீட்லேயோ சுடுகாட்லேயும் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. சில கொடூரமான ஆவிகள் நம்ம தேடி தேடி ஆசைப்பட்டு வாங்குற பொருட்களுக்குள்ளே கூட இருக்கலாம். அந்த பொருள் வாங்கி நம்மக்கிட்ட வந்த உடனே நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். ஏன் மரணம் கூட நடக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தையே மிரட்டின 5 பயங்கரமான சபிக்கப்பட்ட பொருட்களை பற்றி தான். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. 1950களில் ப்ரூனோ அமடியோ அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஓவியம் தான் தி கிரையிங் பாய். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னா, கண்ணில் ரத்தம் கலந்த ஒரு கண்ணீரோட ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் தான் இந்த பையனோட பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கை பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழகாக இருந்ததால் இங்கிலாந்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை வாங்கி அவங்க வீட்டில் மாட்டினாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய ஆபத்தை அவங்க வீட்டில் வாங்கி மாட்டியிருக்காங்கன்னு அவங்களுக்கு அன்றைக்கி டேட்டுக்கு தெரியல. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து 1980களில் தான் ஒரு கொடூரமான உண்மை வெளியே வந்துச்சு. இங்கிலாந்து முழுக்க திடீர்னு நிறைய வீடுகளை தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. ஃபயர் சர்வீஸ் ஆட்கள்லாம் வந்து தீயை அணைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தப்போ எல்லாருக்குமே செம ஷாக். வீடு ஃபுல்லாக சாம்பலாகி பணம், நகை, ஃபர்னிச்சர் எல்லாமே தீயில கருகி இருக்கும்போது அந்த எரிஞ்சு போன செவத்தில் மாட்டியிருந்த அந்த அழுகுற பையனோட பெயிண்டிங் மட்டும் தீயில கரியாம ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாம அப்படியே தங்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இந்த பெயிண்டிங் மாட்டியிருந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இதுதான் நடந்துச்சு. இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப தான் ஒரு இருட்டான உண்மை வெளியே வந்துச்சு. இந்த ஆர்டிஸ்ட் ஒரு அனாதை ஆசிரமத்திலேருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அவனை கொடுமைப்படுத்தி அள வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்டிங்கை வரைய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பையனும் அந்த வேதனை தாங்க முடியாமல் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சபிக்கப்பட்ட ஆவி அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்குள்ளேயும், அதாவது த கிரையிங் பாய் பெயிண்டிங்குள்ளே போய் அந்த மொத்த வீடியை தீப்பிடிச்சு எரிய வச்சிருக்கு அப்படின்னு அங்கே இருந்த மக்கள்லாம் நம்பினாங்க. இதை பார்த்து பயந்த மக்கள் இந்த பெயிண்டிங்கை தீயில போட்டு எரிக்க பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே எரியாமல் அப்படியே இருந்திருக்கு. ஒரு ஓவியத்துக்கு தீயை உருவாக்குற சக்தி இருக்குன்னா அதை பற்றி நினைக்கும் போதே ஒரு திகிலாக இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த மிஸ்ட்ரிக்கு போகலாம். அமெரிக்காவில் இருக்கிறதுலையே மிர்டில் பிளானட்டேஷனுங்கிற இடம் தான் ரொம்ப ஹாண்டடான ஆவிகள் அடிக்கடி தெரிகிற ஒரு பயங்கரமான வீடு. 1920களில் இந்த வீட்டில் வாழ்ந்த சாரா வுட்ரஃப் மற்றும் அவரோட 2 குழந்தைகள் யாரோ ஒருத்தங்க விஷம் வச்சு கொடூரமாக கொண்டுட்டாங்க. இந்த வெளிநாட்டிலலாம் ஒரு பழைய பழக்கம் இருக்குது. யாராவது ஒருத்தங்க துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லா கண்ணாடிகளையும் உடனே துணியை போட்டு மூடி வைக்கணும். இதை ஏன் பண்ணுறாங்கன்னா இறந்தவங்களோட ஆவி அந்த கண்ணாடிக்குள்ளே போய் மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சாரா மற்றும் அவங்களோட குழந்தைங்க இறந்த அந்த கொடூரமான நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு கண்ணாடியை யாருமே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் முகத்துக்கு பின்னாடி அந்த சாரா மற்றும் அவங்களோட குழந்தைங்க கருப்பு உருவத்தில் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் டெரரான விஷயத்த அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து யாரோ தப்பிக்க நினச்சா எப்படி இருக்கும், அந்த கண்ணாடி மேலே ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி அதை தட்டுற மாதிரி சத்தம்லாம் அவங்க வீட்டு பக்கத்து வீடு வர கேட்கும்னு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. சில நேரம் கண்ணாடிக்குள்ளேருந்து யாரோ கைப்பதிச்ச மாதிரி ரேகைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து பயந்து அவங்க ரிலேட்டிவே அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் யாராலையும் அது முடியல. அந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கவும் முடியல. இன்னும் அந்த ஆவிகள் நிறைஞ்ச அந்த கண்ணாடி அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குறவரா? அப்போது இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் சத்தியமாக பயப்படுவீங்க. 2001 ஒரு நபர் ஈபே மூலமாக ஒரு பழைய மரப்பெட்டி வாங்குறாரு. இது ஜூவிஸ் மக்கள் பழைய காலத்தில் ஒயின்ஸ் வைக்கிறதுக்கு சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெட்டி. இந்த பெட்டியை அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சு அதை ஓப்பன் பண்ணதும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துருக்குது. சடனாக அவர் உடம்புல வந்து ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகிருக்குது. அந்த பெட்டியோட உண்மை பேர் தான் டியூபக் பாக்ஸ். டியூபக்னா ஜோவிஸ் இதிகாசத்தில் சொல்லப்படுற மாதிரி மனுஷங்களோட உடம்புக்குள்ளே புகுந்து அவங்கள நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு கொடூரமான சாத்தான் அப்படிம்பாங்க. இந்த பெட்டியை வாங்கின அந்த நபருக்கு அன்னைக்கு நைட்டு அவரோட தலையில இருந்த எல்லா முடியும் கொட்டியிருக்கு. ராத்திரி முழுக்க அவர் ரத்தம் கக்கி அலர்னாரு. உடம்பெல்லாம் ஏதோ கிழிச்ச மாதிரி ஒரு மாதிரி தழும்புகளாக இருந்திருக்கு. இது அவருக்கு மட்டும் இல்லை, இந்த பெட்டியை அவர் யாருக்கெல்லாம் மாற்றி கொடுத்தாரோ அவரோட அம்மாவுக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான விபத்துகள்லாம் நடந்துச்சு. கடைசியாக அந்த பெட்டிக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 அனாதை குழந்தைங்களோட முடி, அது மட்டும் இல்லாமல் மயானத்திலேருந்து எடுத்த சில பொருட்கள்லாம் அது பின்னாடி இருந்திருக்கு. இது எந்த மனுஷனாலையும் வச்சுக்க முடியாத ஒரு பொருள்னு தெரிஞ்சு இந்த பெட்டி இப்போ சீக்ரெட்டாக ஒரு மியூசியமில் அதை சுற்றி ஒரு இரும்பு பாக்ஸ் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது யாராவது திறந்தாங்கன்னா அந்த டியூபக் ஆவி கண்டிப்பாக அவங்கள கொல்லுமா. நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குற பொருளுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? 1904 அமெரிக்காவில் இருந்த ராபர்ட்டுங்கிற ஒரு சின்ன பையனுக்கு அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க
ஒரு பழைய பொம்மையை கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த பையனுக்கும் அது ரொம்ப பிடிச்சதால தன்னோட பேரையே அந்த பொம்மைக்கும் வச்சான். சாப்பிடும்போது தூங்கும்போது எப்பவுமே அது கூடயே வச்சிருந்தான். ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு ஒரு கொடூரமான உண்மை தெரியும். அந்த பொம்மையை இவனுக்கு யார் கிஃப்டாக கொடுத்தாங்களோ அந்த வேலைக்காரங்களாம் பயங்கரமான பிளாக் மேஜிக் செய்கிறவங்க. அவங்க அந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு ஆவியை அடைச்சி தான் இவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டில் ஒரு சில திகிலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ராத்திரி நேரம் அந்த பையனோட ரூம்ல இருந்து யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். பேரண்ட்ஸ் பயந்து போய் கதவை திறந்து பார்த்தா அந்த பையன் அந்த ரூமோட மூளையை பார்த்து தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆனால் அந்த ராபர்ட் பொம்மை வேற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும். ரூம்ல இருக்க பொருள் எல்லாமே உடஞ்சி கிடக்கும். அப்போ ராபர்ட் சொல்லுவான், நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் இந்த ராபர்ட் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். இப்போ அந்த சபிக்கப்பட்ட ராபர்ட் தி டால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மியூசியம்ல கண்ணாடி பெட்டியில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்க்க வித்தியாசமான சாயல ட்ரெஸ் போட்டு கண்ணில் உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பொம்மை கிட்ட இன்னும் கொடூரமான சக்திகள்லாம் இருக்கு. நீங்க அந்த மியூசியத்துக்கு போய் அந்த பொம்மையை போட்டோ எடுக்க நினைச்சா கண்டிப்பா அந்த பொம்மை கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். வித்தியாசமா இருக்குல்ல? ஏன்னா இது ஒரு சில அந்த மியூசியத்தோட விசிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மையை ஃபோட்டோ எடுக்கும்போது சடனாக இவங்க கேமராவோட லென்ஸ் உடையிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க நைட்டே வித்தியாசமான கனவுகள் வர்ற மாதிரி, அவங்க வீட்டில் நிறைய திகிலான விஷயங்கள் நடக்கிற மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் சொல்லி நிறைய லெட்டர் அந்த மியூசியத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதனாலேயே இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாதுன்னு ஒரு பெரிய வார்னிங் போர்டு அந்த பொம்மை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இதையும் மீறி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நிறைய பேட் லக்கான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, செய்வனச்ச பொம்மை கூட பரவாயில்ல, ஆனால் தேடி மனுஷங்களை கொல்ற உலகத்திலே ரொம்ப ஆபத்தான உண்மையான பேய் பொம்மை எது தெரியுமா? காஞ்சூரிங் மற்றும் மனவெல்லா சினிமாவில் வர்ற பயங்கரமான பேய் பொம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமாவில் பார்க்க அது ஒரு மர்ம பொம்மை மாதிரி இருக்கும். பார்த்தாலே பயம் வர்ற மாதிரி அவங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையான அனபெல் டால் பார்க்கவே அவ்வளோ இன்னோசென்ட்டாக ஒரு துணி பொம்மை மாதிரி இருக்கும் தெரியுமா? இதுதான் அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ. 1970களில் 2 யங் நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொம்மையை வாங்கினாங்க. திடீர்னு இந்த பொம்மையை அதுவாக அந்த ரூமில் இடம் மாறி போகிறத இவங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருப்பாங்க. சடனாக பார்த்தோம்னா அந்த இடத்துல இல்லாமல் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல இருக்கும். இவங்க ஒர்க்கு போகும்போது ஒரு டிராயரில் வச்சு லாக் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து பார்க்கும்போது அந்த டிராயர்லேருந்து வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க. இது நார்மலான ஒரு துணி பொம்மை தானே, இது எப்படி இடமாறுன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கு. ஒரு சில நாள் இவங்க காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொம்மை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அது கிட்ட போய் பார்த்தா அதோட கைக்குள்ள ரத்தமாக இருக்கும். ராத்திரி முழுக்க ஹெல்ப் மீன்னு எழுதி வச்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று கிறுக்குன மாதிரி இருக்கும். பயந்து போன அவங்க பேய் ஓட்ட வந்த எட் அண்ட் லொரைனுங்கிற ஃபேமஸான திகில் ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு வந்து பார்த்தப்பதான் அதில் ஒரு கொடூரமான உண்மை தெரிஞ்சிருக்கு. லொரைன் வந்து இந்த பொம்மையை செக் பண்ணும்போது இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணோட ஆவி, மனுஷங்களை தேடி அலையிற ஒரு கொடூரமான டெமானிக் ஸ்பிரிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொம்மையை இப்போ ஒரு ஹோலி வாட்டர் தெளிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ள வச்சிருக்காங்க. டு நாட் ஓப்பனுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான போர்டை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாரன் சக்யூல்ட் மியூசியம்ல இந்த பொம்மையை லாக் ஆகியிருக்குது. இது கட்டுக்கதெல்லாம் இல்லை. அந்த கிளாஸ் பாக்ஸை லைட்டாக தட்டி அதை டீஸ் பண்ணதுக்காக ஒரு நபர் திடீர்னு ரோடு விபத்தில் வித்தியாசமான முறையில் இறந்து போயிருக்காரு. அதுவும் அந்த மியூசியத்தை விட்டு வெளியே போன உடனே. ஒரு துணி பொம்மைக்குள்ளே இப்படி ஒரு பேய் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ராத்திரி நேரத்தில் உயிரோடு எழுந்தா எப்படி இருக்கும்? இந்த பொம்மைக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத வித்தியாசமான சக்திகள்லாம் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அந்த கோஸ்ட் ஹண்ட் பண்ணுறவங்களாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைலாம் ஒரே இடத்துல இருக்கான்னு இன்னைக்கு ஒரு நாள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சடனாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு போகும்போது அடுத்த நாள் பார்த்தா அது வேற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இந்த இடத்துல வச்சிருப்போம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?